குட்டீஸுக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ நமக்கு இன்றைக்கி ஒரு சின்ன கதை, குட்டி கதை பார்க்க போகிறோம். ஓகே. ஒரு மரத்தில் ஒரு அம்மா குருவி, அப்புறம் 5 சின்ன குருவி வாழ்ந்து வந்துச்சு. ஓகே. இந்த சின்ன 5 குருவியும் அம்மா பேச்சு கேட்டு அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு அம்மா இரை தேடுறதுக்காக, அதாவது அவங்களுக்கு சாப்பிடணும்ல, பசிக்கும்ல, சின்ன குஞ்சு குருவிக்கு பசிக்கும்ல. அப்போ நான் சாப்பாடு எல்லாம் தேடி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. அதாவது இந்த நெஸ்ட்டு வச்சுருக்கோம்ல, குருவி வந்து நெஸ்ட்டு வச்சுருக்கோம்ல, அந்த நெஸ்ட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா குருவி குஞ்சு குருவிக்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு வெளியே போகும். அப்புறம் இந்த குஞ்சு குருவிக்கு எல்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கும். சரி, அம்மா சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மாவை கொஞ்ச நேரமாக காணலை. சரி, அம்மாவை காணோம், நமக்கு அம்மா வர்றதுக்குள்ளே வெளியில் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து 5 சின்ன குருவியும் சேர்ந்து வெளியில் போவாங்க. வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு இடத்துல நிறைய சாப்பாடு, அதாவது இவங்களுக்குள்ள இரை இருக்கும் அங்கே. அப்போது அதை பார்த்துட்டு எல்லா குருவியும், அந்த சின்ன குருவிங்க எல்லாம் இருக்குல்ல, அம்மா இன்னும் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரல, நமக்கு பசிக்கும் செய்து, கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது, ஸோ நமக்கு அதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அதை சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, அதுக்கு பக்கத்தில் வலை இருந்துச்சு. அதில் அப்போது இங்கே அந்த சின்ன குருவிங்க காலெல்லாம் வலையில் மாட்டிக்கிச்சு. அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அம்மா சொன்னதை கேட்காம நம்ம வேறு வந்துட்டோம். இப்போ எல்லா கால் வேறு மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடத்தில் அப்படி இருந்துச்சு. அப்போ அம்மா குருவி வீட்டில் திரும்ப வந்துச்சு. திரும்ப வந்து மரத்தில் வந்து அந்த நெஸ்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து தேடி பார்த்துச்சு. ஐயோ, குருவி ஒன்றும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து தேடுது, எல்லா இடத்துலையும் போய் தேடி லாஸ்ட்டு அம்மா குருவி கண்டுபிடிக்கும் போது பார்த்தா அவங்க அந்த சின்ன குருவியெல்லாம் வந்து வலையில் மாட்டிகிட்டு இருந்துச்சு காலெல்லாம். ஐயோ, பார்த்தோன்னா அம்மா சொல்லிச்சு, நான் சொன்னேன்ல நீங்கள் வெளியில் போகாதீங்கன்னு சொன்னேன்ல, அப்புறம் நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சாரிம்மா, நாங்கள் இனிமேல் அப்படி செய்ய மாட்டோம், எங்கள் காலெல்லாம் மாட்டிக்கிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு. யார் அந்த வலையை விரித்து வச்சான்னா, ஒரு வேடன் வந்து வலையை விரித்து வச்சான். எதுக்குன்னா, இந்த குருவியெல்லாம் பிடிக்கிறதுக்காக அந்த ஒரு வேடன் தான் அந்த வலையை விரித்து வச்சான். அப்போது அந்த அம்மா சொல்லிச்சேன், வேடன் வர்றதுக்குள்ளே நம்ம எல்லாம் சேர்ந்து ஒத்துமையாக இந்த வலையோடு சேர்ந்து பறந்துருவோம், அப்போ அந்த வேடனுக்கு நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா குருவியும் சின்ன குருவி எல்லாம் சேர்ந்து வலையோடு சேர்ந்து பறந்து போச்சு. அப்புறம் அம்மா குருவிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்துச்சு, அதாவது ஒரு எலி ஃப்ரெண்டு இருந்துச்சு. அந்த எலி வந்து அந்த வலையெல்லாம் கிழிச்சு விட்டு அப்புறம் இவங்களெல்லாம் காப்பாற்றிடுச்சு. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, அம்மா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்படி செய்யணும், அங்கே போகாது, என்ன சொன்னாலும் அம்மா சொல்கிறது எல்லாம் கேட்டு அதன்படி இருக்கணும். ஏன்னா அம்மா நமக்கு நல்லது தான் எப்போவும் சொல்லுவாங்க. அப்போ அம்மா அப்பா சொல்கிறத நம்ம கேட்கணும். இந்த சின்ன குருவியெல்லாம் அம்மா சொல்லிச்சுல்ல, எங்கேயும் போகாதீங்க, நான் இப்போ வருவேன்னு சொல்லிட்டு, ஆனால் இது கேட்காம பார்த்திங்களா, பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அம்மா தான் வந்து காப்பாற்றிச்சு. அதனால அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும். ஓகே குட்டீஸ்? ஓகே.